அருட்பெருஞ்சோதி துணை சித்திகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கமும் வாழ்த்துக்களும். நாம் இப்போ பார்க்க போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு மூலிகை. அதுதாங்க திருநீற்று பச்சிலை. இது துளசி செடியுடைய அந்த குடும்ப வகையை சார்ந்தது. நம்ம முன்னோர்கள் மக்கள் நோய் இல்லாமல் வாழ்றதுக்காக பல வழிகளை கண்டுபிடிச்சாங்க. அதில் ஒன்று தான் இந்த திருநீர் வைக்கிற பழக்கம். மனசு மற்றும் உடம்பு சார்ந்த நோய் வரும்போது மனுஷர்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை போக்கி மனுஷங்களை ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் வைக்கிறதுக்காக நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் நிறைய வழிகளை கண்டுபிடிச்சாங்க. நோய்களுக்கு மருந்து கொடுத்தாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நோய்க்கு மருந்து சாப்பிட்டு குணமாகிறது ரொம்ப கால தாமதமாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சி உடனே நோயிலேருந்து வெளில வரத்துக்காக சில வேகமான வழிமுறைகளை சித்தர்கள் கண்டுபிடிச்சி மக்களுக்கு பயன்படுத்தினாங்க. அதில் ஒன்று தான் இந்த திருநீர் வைக்கிற பழக்கம். இந்த திருநீரை கோயிலுக்கு போன உடனே நெற்றியில் தடவி வாயில் ஒரு சிட்டிகை அளவு எடுத்து போட்டு தண்ணீர் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே பல நோய்கள் உடனே சரியாக இருக்குது. இதுதான் அந்த காலத்தில் ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. சரி, இந்த விபூதி எப்படி பண்ணாங்க? இப்போ இருக்க விபூதி நம்ம அது மாதிரி சாப்பிட்லாமான்னா கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இப்போ இருக்க விபூதி வேறு நிறைய மெத்தடில் பண்ணுறாங்க. அது உடம்புக்கு தீமையை தரக்கூடியது. எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் தான் நல்ல திருநீர் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு தெரியாமல் அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. அதனால் நம்ம எப்படி செஞ்சாங்கன்றதை இப்போ பார்க்கலாம். அதாவது நாட்டு பசுவுடைய சாணத்தில் எடுத்து அந்த சாணத்துடன் இந்த திருநீறு பச்சிலையை கலந்து காய வைத்து எரித்து சாம்பலாக்கி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். இதை தான் கோவிலில் மக்களுக்கு விபூதியாக அந்த காலத்தில் கொடுத்தாங்க. திருநீறு செய்ய பயன்படும் ஒரு பச்சிலை என்பதால் இதுக்கு திருநீற்று பச்சிலை, திருநீற்று பத்திரி அப்படின்லாம் இதை சொல்லுவாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழக்கம் இப்போது இல்லை. அதனால் நம்ம நம்மளே இதை தயார் பண்ணிக்கலாம். சித்த வைத்தியர்கள் இதை நிறைய செஞ்சு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். திருநீறு செய்ய பயன்பட்ட மூலிகை என்பதால் இதுக்கு பேர் பார்த்தோம். இதை யார் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கார், எந்த சித்தர் அப்படின்னா காகபுசுண்ட மகரிஷி அவர்கள் இந்த மூலிகையை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய சித்த மருந்துகள், பெரிய உலோகங்கள், உலோக செந்தூரம், பஸ்பம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த திருநீற்று பச்சையுடைய சாறை தான் சித்த வைத்தியர்கள் காலங்காலமாக பயன்படுத்தி வராங்க. இந்த மூலிகையை சாடெடுத்து எண்ணெயில் காய்ச்சி வச்சு காது வலிக்கு போடுவாங்க. இல்லை அந்த பச்சை சாறு, அந்த இலையை கசைக்கு வர சாறை அப்படியே காதில் சில துளிகள் விட்டோம் காது வலியை குணப்படுத்துறது நம்ம முன்னோர்களுடைய வழக்கம். துளசி வாசியை விட ரொம்ப அற்புதமான வாசனை கொண்ட இந்த திருநீற்று பச்சிலை பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம முகர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுவதுமே மறக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வாசனையை கொண்ட ஒரு மூலிகை தான் இந்த திருநீற்று பச்சிலை. இதை வாழ்க்கையில் நம்ம ஒரு தடவையாவது ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். சில மூலிகைங்களை நம்ம சுவைச்சு பார்க்கணும், பயப்படக்கூடாது, ஒன்றும் ஆகாது. ஆனால் எல்லா இலையும் எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா சில இலைகள் சாப்பிட்டோன்னே மயக்கம் வரும், உயிர் கூட போயிடும். அதனால் கண்ட இலைகளை யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து பயன்படுத்தக்கூடாது. இந்த மூலிகையை பற்றிய அனுபவ அறிவு, சித்த அறிவு, மருத்துவம் படித்தவர்கள், பிஎஸ்எம்எஸ், ஏஎஸ்எம்எஸ் டாக்டர்கள், பாரம்பரிய பழம்பெரும் வைத்தியர்கள் இவங்களுடைய கண்காணிப்பின் பேரில் தான் நீங்கள் மக்கள் இந்த மாதிரி மூலிகைகள்லாம் எடுத்து பயன்படுத்தணும். நீங்களாக போய் ஒரு மூலிகை எடுத்து பயன்படுத்தாதீங்க. இதனால் பல விளைவுகள்லாம் வந்திருக்கு. அதனால் தெரியாமல் எந்த விஷயம் செய்யக்கூடாது, தெரிஞ்சு செய்யணும். சரிங்களா? இந்த செடியிலேருந்து எடுக்கக்கூடிய விதைகளுக்கு பேர் தான் சப்ஜா விதை. சப்ஜா விதைன்னா இப்போது எல்லாருக்கும் புரியும். அந்த மாதிரி நம்ம எலுமிச்சம்பழம் சர்பத்து, நன்னாரி சர்பத்லாம் பார்த்திங்கன்னா இந்த சப்ஜா விதை கலப்பாங்க. ஐஸ்கிரீம், பாலூடா நிறைய இப்போ கலக்கிறாங்க. இந்த சப்ஜா விதை உடம்புக்கு ரொம்ப 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 நன்மை செய்யக்கூடிய ஒரு பொருள். இதில் பல முக்கியமான தாது உப்புக்கள் இருக்கிறதால, சத்துக்கள் இருக்கிறதால இந்த விதையை மக்கள் பயன்படுத்துகிறாங்க. இந்த கற்றாழை எப்படி நம்மளுக்கு உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்துதோ அதே போல் இந்த சப்ஜா விதையை நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியையும் சக்தியையும் கொடுக்குது. புற்றுநோய், அதிக கொழுப்பு, சர்க்கரை வியாதி இந்த மாதிரி வியாதிகளில் கூட
இந்த சப்ஜா விதை எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை இந்த சப்ஜா விதை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இந்த திருநீற்று பச்சிலை இலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1-2 இலையை வாயில் மென்று சாப்பிட்டோன்னா அதன் சுவை தெரியும். நம்முடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சில பேருக்கு இந்த இலையை வந்து ஜீரணிக்க கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணலாம், தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு கஷாயம் மாதிரி பண்ணி குடிக்கலாம். அதோடு நம்ம பனங்கல்கண்டு கூட ஆட் பண்ணி குடிக்கலாம். இல்லை மிளகு சீரகம் போட்டு பனங்கல்கண்டு ஆட் பண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம். இதனால் என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு நுரையீரல் பலவீனமாக இருக்கும். அடிக்கடி நோய் தொற்று வரும், இருமல் சளி வரும். அந்த மாதிரி இருக்கவங்களாம் இதை வந்து செஞ்சு குடிக்கலாம். அதே மாதிரி துளசி கற்பூரவல்லியும் இந்த இலையோட, அதாவது திருநீற்று பச்சிலை இலையோட சேர்த்து நம்ம வந்து ஒரு கஷாயம் பண்ணி குடிக்கலாம். சுக்கு மிளகு திப்பிலி என்கிற திரிகடுகம் இதோடு சேர்த்து அதையும் சேர்த்து கஷாயம் பண்ணி குடிக்கலாம். இதோட பல முறைகளில் நம்ம பயன்படுத்தலாம். தோல் நோய்களுக்கெல்லாம் இது ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. இந்த இலையை அரைச்சி நம்ம ஸ்கின்னில் தடவிட்டு வரலாம். சில வேளைகளில் விஷ பூச்சிகள் கடி, அதாவது சின்ன சின்ன வண்டு கடி, இதுக்கெல்லாம் கூட நம்ம வந்து குப்பைமேனி எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி இந்த இலையோட மஞ்சள் சேர்த்து அரைச்சி நம்ம மேலே தடவிட்டு வரலாம். இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா வீட்டினுடைய வடகிழக்கு மூலையில் வச்சு வளர்க்குறது நிறைய மக்களுடைய வீட்டு தோஷங்களை நிவர்த்திக்கக்கூடிய வேலையை செய்யும். அதனால்தான் இதை வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் குருமூலி அப்படின்னு சொன்னாங்க. மனை லட்சண மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. மனை லட்சணம் அப்படின்னா வாஸ்து. இப்போ வாஸ்துன்ற பேர் வந்தது, மக்களுக்கு புரியுன்றதுக்காக வாஸ்துன்னு சொல்கிறேன். மனை லட்சணம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மனை லட்சண மூலிகை, குரு மூலிகை அப்படின்ற பேர் பெற்றிருக்கக்கூடிய பல மூலிகைகளில் மிக சிறந்த மூலிகை, தலை சிறந்த மூலிகை எதுன்னு கேட்டிங்கன்னா அது திருநீற்று பச்சிலை மூலிகை தாங்க. அதனால் இந்த மூலிகையை நீங்கள் அனைவரும் பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் வந்து அழிஞ்சு போகாமல் மக்கள் இதை காப்பாற்றி வளர்க்க வேண்டும். நந்தியாவட்டை பார்த்துருப்பீங்க, வீட்டு வாசலில் வைப்பாங்க. அதெல்லாம் ஒரு அற்புதமான மூலிகைகள், அதில் அவ்வளோ பயன்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த திருநீற்று பச்சிலையும் மிக சிறந்த ஒரு மூலிகையாக காலங்காலமாக நம்ம தமிழகத்தில் பயன்படுத்தி வந்திருக்காங்க. அதுக்காக தான் வந்து சிவன் கோயிலில் வச்சு அதை காப்பாற்றிட்டு வந்தாங்க. சரிங்களா? நீங்களும் இதை பயன்படுத்தி நன்மை அடைய எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.